பழனி கோயிலில் பட்டா போட்ட விவகாரத்தில் ஜஸ்டின் மணிகண்டன் அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருந்தாங்க சார். இப்போ அதை நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிபிசிஐடி வேற விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க சார். ஜஸ்டின் மணிகண்டன் மீது வேறு சில புகார்களும் இருக்கிறது என்று சிபிசிஐடி தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவித்ததும் இரண்டாவது வழக்குக்கு முன்ஜாமீன் கோரி ஜஸ்டின் மணிகண்டன் மனு தாக்கல் செய்திருந்தார். இரண்டாவது முன்ஜாமீனை தள்ளுபடி செய்ததோடு ஏற்கனவே வழங்கிய இடைக்கால முன்ஜாமீனையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்துள்ளது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாகத்தான் நான் பார்க்கிறேன். என்ன காரணம் என்றால் இதில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. நான் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் வழக்கை விட இதை தீவிரமான வழக்காக நான் பார்க்கிறேன். உங்களுக்கு அதுவும் ஒரு கிறிஸ்டியன் சப்ரிஜிஸ்ட்ராரை கூட்டின்னு வந்து 30 வருஷமாக இருக்கிற கோயில் லேண்டு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பண்ணி ஒரு கிறிஸ்துவர் நடத்தும் ஆட்சியில் இந்து கோவில் சொத்து பறிபோகிறது அப்படின்ற நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான பிளானாக நான் இதை பார்க்குறேன். ஏற்கனவே இருக்கிற ரெஜிஸ்ட்ராரை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விடுப்பில் போகிறாருன்னா அப்போ பார்த்தோன்னையுமே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏதோ அதில் தவறு இருக்குது. ஏமா நம்ம தான் விரிவாக பேசணுமா? ஏமா எந்த பேங்க்குன்னு கூட போடாமல் ஒரு செக் நம்பரை போட்டுட்டு இருக்காங்க. ஏமா காமன் சென்ஸ் இல்லையாம்மா? ஒரு செக் நீ கொடுக்குறப்பா ஏப்பா எந்த பேங்க் ஒரு செக் நம்பர் சொல்கிறேன், எந்த பேங்க்குப்பா, எந்த பிரான்ச்சுப்பா கேட்போமா இல்லையா? நமக்கே தெரியும். இதுவும் வேலையா தான்? அடிக்கடி சொத்து வாங்கி இந்த மாலதிக்கு கேட்டால் தெரியும். பையர் செல்லர் 2 பேர்கிட்ட கேட்பாங்கல்ல, சார் எங்க ரூபா வந்துருச்சா? டிடி கொடுத்தா பேச்சே கிடையாது இல்லையா? டிடியில் பேரை சரி பார்ப்பார்கள். கரெக்டுங்களா? பணம் வரவே இல்லை, செக் பவுன்ஸ் ஆகுது. ஆனால் செக்கோட நம்பரு பேர் நீங்கள் எதுவுமே போடலை அப்படின்னா ஸோ இது பிளான்ட்டு. ஆமாம், அதை ஜஸ்டின் மணிகண்டன் ஏன் அப்ரூவ் பண்ணுறாரு? எந்த பேங்க்னு கூட போடல போயா. ஏன்னா இதுக்கான எல்லா அதிகாரமும் இருக்கிறது ஜஸ்டின் மணிகண்டனுக்கு. உனக்கு முன்னாடி அந்த இடத்துல இருந்தவன் வாங்கி பதிவு பண்ணாமல் வச்சுட்டு போகிறானே, நீ ஏன்டா வந்து தொக்க மாட்டுற? அப்போ எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டிருக்கும் ஜஸ்டின் மணிகண்டனுக்கு? ஸோ ஜஸ்டின் மணிகண்டனை 18 சப் ரிஜிஸ்ட்ரார்ஸை விட்டுட்டு கொடைக்கானலிருந்து ஜஸ்டின் மணிகண்டன் என்ற பெட்ரோமாக்ஸ் லைட்டை அந்த பழனி சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு நியமித்த அந்த மர்ம மனிதர் யார்? ஸோ அப்போ எவ்வளோ பேர் சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. இறுதியில் இந்த அத்தனை விவகாரங்களுக்கும் பின்னணியில் சேகர் பாபுவும் குமரகுருபரனும் கூட ஏன் இருக்கக்கூடாது? இது ஃபேக்டாக சொல்லலை, என் சந்தேகத்தை சொல்கிறேன். சேகர் பாபு குமரகுருலாம் எப்படி ஒன்றா அண்ணன் தண்ணி புழங்கிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலில் உடைக்கிற ஒரு தேங்காய் முடியை அவர் சாப்பிடுவார், இன்னொரு தேங்காய் முடியை அவர் சாப்பிடுவார். ஆமாம்மா 2 முடி வராதா? இந்தாண்ணே நீ கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இல்லை நான் தேங்காய் சட்னி வச்சுக்கிறேண்ணே, நீ இப்படியே சாப்பிடுங்க. இல்லை, குமரகுருபரன் அவர்கள்லாம் சேகர் பாபு இருக்க அந்த தேங்காய் மூடி பாதியும் பிடிங்கிடுவார் சார். அப்படிப்பட்ட ஆள் தான். பட் அண்ணன் உஷாரு. நைட்டு ஃபோன் பண்ணி கெட்டா தள்ளிட்டார். பகுதியா குளத்தூர் தண்டராஜ் ஆடியோ கேட்டியா? கேட்டிருக்கியா? கேட்டேன். என்ன அதனால வச்சுக்க மாட்டேன், புரியுதா? ஸோ அந்த அடிப்படையில் இதை மிக மிக தீவிரமாக இந்த அரசு விசாரிக்க வேண்டும். எனக்கு உண்மையிலே சீரியஸ்லி சொல்கிறேன், எம்எல்ஏ போச்சிங்கை விட பெரிய கான்ஸ்பிரசியாக நான் இதை பார்க்கிறேன்.